அன்பார்ந்த மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசவிருக்கிறேன். குறிப்பாக நம் நாட்டின் தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் மகள்களிடம் உரையாற்றுவதற்காகவே நான் இன்று வந்துள்ளேன். இன்று இந்திய குடிமக்கள் பெண்களின் முன்னேற்ற பயணத்தை இவர்கள் எப்படி முடக்கிவிட்டார்கள் என்று கண்முன்னே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கனவுகளை எல்லாம் ஈவு இரக்கம் இன்றி நசுக்கிவிட்டார்கள். நாங்கள் எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் கூட எங்களால் வெற்றி பெற முடியாமல் போனது. நாரி சக்தி வந்தன் அதிநியம் சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வர முடியாமல் போய்விட்டது. அதனால் இதற்காக அனைத்து தாய்மார்களிடமும் சகோதரிகளிடமும் மனப்பூர்வமாக மன்னிப்பு கோருகிறேன். நண்பர்களே, நம்மை பொறுத்தவரை தேசத்தின் நலன் தான் எல்லாவற்றையும் விட மேலானது. ஆனால் சிலருக்கோ கட்சியின் நலன் மட்டுமே எல்லாமும் ஆகிவிடுகிறது. கட்சியின் நலனானது தேசத்தின் நலனை விட பெரிதாகி விடுகிறது. இது போன்ற சூழ்நிலையில் மகளிர் சக்தியும் தேசத்தின் நலனும் பாதிப்புகளை ஏற்க வேண்டியுள்ளது. இந்த முறையும் கூட அதுதான் நடந்திருக்கிறது. காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சி போன்ற கட்சிகளுடைய சுயநல அரசியலால் ஏற்பட்ட இழப்பை நம் நாட்டின் மகளிர் சக்தி சுமக்க வேண்டியிருந்தது. நண்பர்களே, நேற்று நம் நாட்டின் கோடிக்கணக்கான பெண்களின் கவனம் நாடாளுமன்றத்தின் மீதுதான் இருந்தது. மகளிர் சக்தி அதை கவனித்துக் கொண்டிருந்தது. இதை பார்க்க மிகவும் வேதனையாக இருந்தது. எப்போது மகளிர் நலனுக்கான தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டதோ அப்போது காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி போன்ற குடும்ப அரசியல் கட்சிகள் மிகவும் மகிழ்ச்சியுடன் கைதட்டிக் கொண்டிருந்தன. பெண்களிடமிருந்து அவர்களுடைய உரிமைகளை பறித்துவிட்டு இந்த நபர்கள் மேசைகளை தட்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்களது இந்த செயல் வெறும் மேசையின் மீதான தட்டல் மட்டுமல்ல, அது பெண்களின் தன்மானத்தின் மீதான ஒரு தாக்குதல், அவர்களின் சுயமரியாதைக்கு ஏற்பட்ட காயம். பொதுவாக பெண்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள். ஆனால் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். இதன் காரணமாகவே நாடாளுமன்றத்தில் நடந்த காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அனைவரின் நடத்தை மீதான மனக்குறை ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் என்றென்றும் நிலைத்திருக்கும். இந்த நாட்டின் பெண்கள் எப்போதெல்லாம் தங்களுடைய தொகுதிகளில் இந்த தலைவர்களை பார்க்கிறார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் நினைவு கூர்வார்கள், இதே நபர்கள் தான் நாடாளுமன்றத்தில் மகளிர் இட ஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்தியதை ஒரு விழாவாக கொண்டாடினார்கள், மகிழ்ச்சியில் திளைத்தார்கள். நேற்று நாடாளுமன்றத்தில் நாரி சக்தி வந்தன் சட்ட திருத்தத்தை எந்தெந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் எதிர்த்தனவோ அவர்களிடம் நான் இரண்டே விஷயங்களை தெள்ளத் தெளிவாக கூற விரும்புகிறேன். இவர்கள் மகளிர் சக்தியை மிகவும் சாதாரணமாக எடை போடுகிறார்கள். அவர்கள் ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறார்கள். அதாவது 21ஆம் நூற்றாண்டின் பெண்கள் நாட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
நோக்கத்தை புரிந்து கொள்கிறார்கள். உண்மையையும் கூட மிக நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகையால் மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதன் மூலம் எதிர்க்கட்சிகள் செய்துள்ள இந்த மகா பாவத்திற்கு அதற்கான தண்டனை அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த அரசியல் கட்சிகள் நமது அரசியல் அமைப்பை உருவாக்கியவர்களின் உணர்வுகளையும் கூட அவமதித்துள்ளன. மக்களால் வழங்கப்படும் தண்டனையிலிருந்தும் அவர்களால் நிச்சயமாக தப்பிக்க முடியாது. நண்பர்களே, இந்த சபையில் நாரி சக்தி வந்தன் சட்ட திருத்தமானது யாரிடமிருந்தும் எதையும் பறித்துக் கொள்வதற்காக கொண்டு வரப்பட்டது அல்ல. நாரி சக்தி வந்தன் சட்ட திருத்தம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒன்றை கொடுப்பதற்காகவே கொண்டு வரப்பட்டது. அது கொடுப்பதற்கான திருத்தம். இது கடந்த 40 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்த பெண்களின் உரிமைகளை வரவிருக்கும் 2029 ஆண்டு மக்களவை தேர்தலில் அவர்களுக்கு பெற்றுத்தரும் ஒரு திருத்தம். நாரி சக்தி பந்தன் என்கிற திருத்தம் 21ஆம் நூற்றாண்டின் இந்திய பெண்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கவும், புதிய உயரங்களுக்கு செல்லவும், அவர்கள் முன்னேற்ற பாதையில் உள்ள தடைகளை அகற்றுவதற்கான மாபெரும் வேள்வியாக அது இருந்தது. நாட்டின் 50% மக்களுக்கு, அதாவது சரிபாதி மக்களுக்கு அவர்களின் அதிகாரத்தை வழங்குவதற்கான நோக்கத்துடனும் மிக நேர்மையுடனும் செய்யப்பட்டே மிக புனிதமான முயற்சியாக இருந்தது. இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் பெண்களையும் பயணத் தொழிலாக்கி அனைவரையும் ஒன்றிணைக்கும் முயற்சியாக இருந்தது. நாரி சக்தி வந்தன் திருத்தம் என்பது காலத்தின் ஒரு மிக முக்கிய தேவையாகும். மகளிர் சக்தி வந்தன் என்கிற திருத்தம் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என அனைத்து மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு மாநிலத்தின் சக்தியையும் சமமாக அதிகரிப்பதற்கான ஒரு முயற்சியாக இருந்தது. இது நாடாளுமன்றத்தில் அனைத்து மாநிலங்களின் குரலுக்கும் மேலும் அதிக சக்தி அளிக்கும் ஒரு முயற்சியாக இருந்தது. மாநிலம் சிறியதாக இருந்தாலும், மாநிலம் பெரியதாக இருந்தாலும், மாநிலத்தின் மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, அனைவரின் சக்தியையும் சமமான விகிதத்தில் அதிகரிப்பதற்கான ஒரு முயற்சியாக இருந்தது. ஆனால் இந்த மிகவும் நேர்மையான முயற்சியை காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சபையில் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் முன்பாகவே கருக்கொலை செய்துவிட்டன. ஆம், கருக்கொலை செய்துவிட்டன. காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, திமுக போன்ற இந்த கட்சிகள் இந்த கருக்கொலைக்கு அவர்களே குற்றவாளிகள். இவர்கள் நாட்டின் அரசியல் அமைப்பின் குற்றவாளிகள். இவர்கள் நம் நாட்டின் மகளிர் சக்தியின் குற்றவாளிகள். நண்பர்களே, காங்கிரஸ் கட்சி மகளிர் இடஒதுக்கீடு என்ற விஷயத்தை முழுமையாக வெறுக்கிறது. அது எப்போதுமே மகளிர் இடஒதுக்கீட்டை தடுப்பதற்காகவே பல சதித்திட்டங்களை தீட்டியுள்ளது. இந்த திசையில் இதற்கு முன்பு எத்தனை முறை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் இதில் தடைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தடவையும் காங்கிரஸ் கட்சியும் அதன் தோழமை கட்சிகளும்
மகளிர் இடஒதுக்கீட்டை தடுப்பதற்காக ஒன்றன் பின் ஒன்றாக பலவிதமான புதிய பொய்களை கூறி வந்தன. சில நேரங்களில் எண்ணிக்கையை காரணம் காட்டியும், வேறு சில நேரங்களில் வேறு வழிகளிலும் காங்கிரஸ் கட்சியும் அதன் தோழமை கட்சிகளும் நாட்டை தவறாக வழிநடத்த முயற்சித்தன. இப்படி செய்வதன் மூலம் இந்த கட்சிகள் பாரத தேசத்தின் மகளிர் சக்திக்கு முன்பாக தங்களுடைய உண்மையான முகத்திரையை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டன. தங்கள் முகமூடியை அவிழ்த்து விட்டன. நண்பர்களே, தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் கட்சி நிச்சயம் இதை செய்யும் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. தனது பல பத்தாண்டு கால தவறை திருத்திக் கொள்ளும் என்று. காங்கிரஸ் கட்சி தான் செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்யும் என்று. ஆனால் காங்கிரஸ் கட்சியோ வரலாறு படைப்பதற்கான ஒரு வாய்ப்பை, மகளிருக்கு ஆதரவாக நிற்பதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பை இழந்துவிட்டது. காங்கிரஸ் கட்சியே தேசத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தன் செல்வாக்கை இழந்துவிட்டது. காங்கிரஸ் கட்சி ஒரு ஓட்டுண்ணியை போலவே பிராந்திய கட்சிகளின் முதுகில் சவாரி செய்வதன் மூலம் தன்னை இன்னும் உயிர்ப்புடன் வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி அதையும் கூட விரும்புவதில்லை. பிராந்திய கட்சிகளின் பலம் அதிகரிக்க வேண்டும் என்று. இதன் காரணமாகவே காங்கிரஸ் கட்சி இந்த திருத்தத்தை எதிர்க்க வைத்து எண்ணற்ற பிராந்திய கட்சிகளுடைய எதிர்காலத்தை இருளுக்குள் தள்ளிவிடும் ஒரு அரசியல் சதித்திட்டத்தை செய்துள்ளது. நண்பர்களே, காங்கிரஸ் கட்சி, சமாஜ்வாதி கட்சி, திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள் இத்தனை வருடங்களாக ஒவ்வொரு முறையும் அதே போன்ற சாக்குப்போக்குகளை, அதே போன்ற குதர்க்கங்களை சொல்லியும் உருவாக்கியும் வருகின்றன. ஏதேனும் ஒரு தொழில்நுட்ப பிரச்சனையை உருவாக்கி இவர்கள் பெண்களுடைய உரிமைகளின் மீது கொள்ளையடித்து வருகிறார்கள். இந்த நாடு அரசியலின் இந்த கேவலமான முறையை தேசம் முழுமையாக புரிந்து கொண்டுள்ளது. மேலும் அதன் பின்னணியில் உள்ள காரணத்தையும் அறிந்து கொண்டுள்ளது. சகோதர சகோதரிகளே, மகளிர் சக்தி வந்தன் சட்டத்தை அவர்கள் எதிர்ப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. இந்த குடும்ப அரசியல் கட்சிகளுக்கு இருக்கும் அச்சம், பெண்கள் அதிகாரம் பெற்றுவிட்டால் இந்த குடும்ப அரசியல் கட்சிகளின் தலைமைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுவிடும் என்று பயப்படுகிறார்கள். அவர்களுடைய குடும்பத்திற்கு வெளியே இருக்கும் பெண்கள் முன்னேறி செல்வதை இவர்கள் விரும்பவே மாட்டார்கள். இன்று பஞ்சாயத்துகளிலும் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான பெண்கள் தங்களுடைய திறமையை நிரூபித்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னேறி மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் வர விரும்புகிறார்கள். நாட்டுக்கு சேவை செய்ய விரும்புகிறார்கள். குடும்ப அரசியல்வாதிகளின் உள்ளத்தில் அவர்களை பற்றி ஒரு பாதுகாப்பற்ற தன்மை உருவாகியுள்ளது. தொகுதி மறுவரையறைக்கு பின்னர் மகளிருக்கு இன்னும் அதிகமான இடங்கள் இருக்கும். மகளிரின் முக்கியத்துவம் அதிகரிக்கும். அதனால் இவர்கள் மகளிர் சக்தி வந்தன் சட்ட திருத்தத்தை எதிர்த்தனர். தேசத்தின் மகளிர் சக்தி காங்கிரஸையும் அதன் தோழமை கட்சிகளையும் இந்த பாவத்திற்காக ஒரு காலம் மன்னிக்காது. எனது பிரியமான தேச மக்களே, காங்கிரசும் அதன் தோழமை கட்சிகளும் தொகுதி மறுவரையறை விஷயத்தில் தொடர்ந்து
மீண்டும் மீண்டும் பொய் சொல்கிறார்கள். இவர்கள் இந்த சாக்கு போக்கை கொண்டு பிரிவினை தீயை வளர்க்க விரும்புகிறார்கள். ஏனென்றால் பிரித்து ஆட்சி செய் என்ற இந்த அரசியலை காங்கிரஸ் ஆங்கிலேயர்களிடமிருந்து மரபுரிமையாக கற்று வந்துள்ளது. மேலும் காங்கிரஸ் இன்றும் அதன் ஆதரவில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியானது எப்போதுமே இந்த தேசத்தில் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகளுக்கு தூபம் போட்டு வந்திருக்கிறது. இதன் காரணமாக ஒரு பொய்யான செய்தி பரப்பப்பட்டது. அதாவது இந்த தொகுதி மறுவரையறை செய்வதன் காரணமாக சில மாநிலங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று. ஆனால் அரசாங்கம் முதல் நாளிலிருந்தே தெளிவாக கூறியுள்ளது. எந்த ஒரு மாநிலத்தின் பங்களிப்பு விகிதமும் மாற்றப்படாது. யாருடைய பிரதிநிதித்துவமும் சிறிதளவும் குறையாது. அதற்கு பதிலாக அனைத்து மாநிலங்களின் இடங்களும் ஒரே மாதிரியான விகிதத்தில் தான் அதிகரிக்கப்படும். இருந்த போதிலும் காங்கிரஸ் கட்சி, திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சி போன்ற அரசியல் கட்சிகள் இதை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. நண்பர்களே, இந்த திருத்த மசோதாவானது அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் மற்றும் அனைத்து மாநிலங்களுக்கும் வாய்ப்பாக இருந்தது, ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருந்தால் தமிழ்நாடு, வங்காளம், யூபி, கேரளா என ஒவ்வொரு மாநிலத்தின் இடங்களும் அதிகரித்திருக்கும். ஆனால் தங்களுடைய சுயநல அரசியலின் காரணத்தினால் இந்த கட்சிகள் தங்களுடைய மாநில மக்களுக்கும் கூட துரோகம் செய்துவிட்டன. உதாரணமாக சொல்ல போனால் திமுகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. இன்னும் கூடுதலான தமிழ் மக்களை நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களாக அவர்களால் ஆக்கியிருக்க முடியும். தமிழ்நாட்டின் குரலை இன்னும் வலிமையாக ஒலிக்க செய்திருக்க முடியும். ஆனால் அது அந்த நல்ல வாய்ப்பை இழந்து விட்டது. திரிணாமுல் காங்கிரசுக்கும் கூட வங்காள மக்களை இன்னும் முன்னேற்றுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. ஆனால் திரிணாமுல் காங்கிரசும் இந்த வாய்ப்பை இழந்துவிட்டது. சமாஜ்வாதி கட்சிக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது. பெண்களுக்கு எதிரான கட்சி என்ற அதன் பிம்பத்தின் மீதுள்ள கரையை ஓரளவாவது அவர்களால் குறைத்திருக்க முடியும். ஆனால் சமாஜ்வாதி கட்சியும் கூட இதில் தவறிவிட்டது. சமாஜ்வாதி கட்சியானது லோஹியாஜியை முன்பே முற்றிலும் மறந்துவிட்டது. மகளிர் சக்தி வந்தன் திருத்தத்தை எதிர்த்ததன் மூலமாக சமாஜ்வாதி கட்சி லோஹியாஜியின் அனைத்து கனவுகளையும் தன் காலடியில் போட்டு நசுக்கிவிட்டது. சமாஜ்வாதி கட்சியானது மகளிரிட ஒதுக்கீட்டிற்கு முற்றிலும் எதிரானது. இதை யூபியின் பெண்களும் இந்த நாட்டின் பெண்களும் ஒருபோதும் மறக்கவே மாட்டார்கள். நண்பர்களே, மகளிருக்கான இந்த இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதன் மூலமாக காங்கிரஸ் மீண்டும் ஒரு விஷயத்தை நிரூபித்து விட்டது. காங்கிரஸ் கட்சியானது சீர்திருத்தங்களுக்கு எதிரான ஒரு கட்சியாகும். 21ஆம் நூற்றாண்டு வளர்ந்த இந்தியாவிற்கு எந்தெந்த முடிவுகள், எந்தெந்த சீர்திருத்தங்கள் அவசியமாக இருக்கின்றனவோ, எந்த முடிவுகளை எல்லாம் நாடு எடுக்கிறதோ, காங்கிரஸ் கட்சி அந்த முடிவுகள் அத்தனையையும் கடுமையாக எதிர்க்கிறது. அதனை முற்றிலுமாக நிராகரித்து விடுகிறது. அந்த நல்ல பணிகளை செய்வதில் கூட இடையூறுகளை ஏற்படுத்துகிறது. இதுதான் காங்கிரஸ் கட்சியின் வரலாறு. மேலும் இதுதான் காங்கிரஸ் கட்சியின் எதிர்மறை அரசியல் ஆகும். நண்பர்களே, இது அதே காங்கிரஸ் கட்சி தான். அது என்னவெல்லாம் செய்தது என்றால், ஜன்தன், ஆதார், மொபைல், ஸ்திரீ சக்தி போன்ற அனைத்தையும் எதிர்த்தது. காங்கிரஸ் கட்சியானது டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை எதிர்த்தது. காங்கிரஸ் ஜிஎஸ்டி வரியை எதிர்த்தது. காங்கிரஸ் கட்சியானது பொது பிரிவில் உள்ள ஏழைகளுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை எதிர்த்தது.
காங்கிரஸ் முத்தலாக் முறைக்கு எதிரான சட்டத்தை கடுமையாக எதிர்த்தது. காங்கிரஸ் கட்சியானது சரத்து 370 நீக்குவதை எதிர்த்தது. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம், நம்முடைய நீதிமன்றங்கள் எந்த பொது சிவில் சட்டத்தை அவசியம் என பொது சிவில் சட்டம் என்று அழைக்கப்படுகிற யூசிசியை மிகவும் அவசியமானது என்று குறிப்பிடுகின்றனவோ, காங்கிரஸ் கட்சியானது அதையும் எதிர்க்கிறது. சீர்திருத்தம் என்ற பெயரை கேட்டவுடனேயே காங்கிரஸ் உடனடியாக எதிர்ப்பு பதாகையை ஏந்திக் கொண்டு ஓடி வந்து விடுகிறது. நாட்டை வலிமைப்படுத்தக்கூடிய எந்த ஒரு நல்ல செயலாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அதில் தடைகளை ஏற்படுத்துவதற்காக தனது முழுமையான சக்தியையும் பிரயோகிக்கிறது. காங்கிரஸ் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறது. காங்கிரஸ் நாட்டிலிருந்து ஊடுருவல்காரர்களை வெளியேற்றுவதையும் எதிர்க்கிறது. காங்கிரஸ் வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்தும் SIR முறையையும் எதிர்க்கிறது. காங்கிரஸ் வக்ஃப் வாரியத்தில் சீர்திருத்தம் செய்வதையும் எதிர்க்கிறது. நண்பர்களே, காங்கிரஸ் அகதிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அந்த CAA சட்டத்தை கூட எதிர்த்தது. இதை பற்றி பொய் சொல்லி வதந்திகளை பரப்பி நாட்டில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் மாவோயிஸ்ட் நக்சலைட் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நாட்டின் முயற்சிகளிலும் கூட தடங்கல்களை ஏற்படுத்துகிறது. காங்கிரசின் செயல்முறை எப்போதுமே ஒன்றுதான். எந்த ஒரு சீர்திருத்தம் வந்தாலும் பொய் சொல்வது, பிறகு பிரம்மையை பரப்புவது. வரலாறு இதற்கு சாட்சியாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி எப்போதுமே இந்த எதிர்மறை வழியைத்தான் தேர்ந்தெடுத்துள்ளது. நண்பர்களே, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நாட்டிற்கு அவசியமான முடிவாக இருக்கிறதோ, காங்கிரஸ் அதை எடுத்து கம்பளத்திற்கு அடியில் மறைத்து விடுகிறது. காங்கிரசின் இதே போன்ற அணுகுமுறையின் காரணமாகத்தான் இந்தியா தகுதியான அந்த வளர்ச்சியின் உயரத்தை அதனால் அடைய முடியாமலேயே போய்விட்டது. சுதந்திரம் அடைந்த அந்த காலகட்டத்தில் நம்முடன் சேர்ந்து இன்னும் பல நாடுகள் சுதந்திரம் பெற்றன. அந்த நாடுகளில் பெரும்பாலானவை நம்மை விடவும் மிகவும் முன்னேறி சென்று விட்டன. அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், காங்கிரஸ் ஒவ்வொரு சீர்திருத்தத்தையும் தடுத்துக் கொண்டே இருந்தது. தாமதப்படுத்துவது, திசை திருப்புவது, தடுத்து நிறுத்துவது, இதுவே காங்கிரசின் சித்தாந்தமாக இருந்து வந்தது. இதுவே காங்கிரசின் பண்பாடாகவும் இருந்தது. காங்கிரஸ் அண்டை நாடுகளுடனான எல்லை பிரச்சனைகளை தீர்க்காமல் அப்படியே தாமதப்படுத்தியது. காங்கிரஸ் பாகிஸ்தானுடன் தண்ணீர் பங்கீடு தொடர்பான பிரச்சனைகளையும் தீர்க்காமல் தாமதப்படுத்தியது. காங்கிரஸ் ஓபி சீட் ஒதுக்கீடு தொடர்பான முடிவை 40 ஆண்டுகளாக செயல்படுத்தாமல் வைத்திருந்தது. காங்கிரஸ் வீரர்களுக்கான ஒரே பதவி ஒரே ஓய்வூதியத்தை 40 ஆண்டுகளாக நிறுத்தி வைத்திருந்தது. சகோதரர்களே, காங்கிரசினுடைய இந்த ஒரு மனப்பான்மையானது எப்போதுமே நாட்டிற்கு மிக பெரிய இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரசின் ஒவ்வொரு எதிர்ப்பும், முடிவெடுக்காமல் இருக்கும் ஒவ்வொரு நிலையும், ஒவ்வொரு வஞ்சக சூழ்ச்சியின் மோசமான விளைவுகளையும் இந்த நாடு அனுபவித்திருக்கிறது. நாட்டின் தலைமுறைகள் அனுபவித்திருக்கின்றன. இன்றைக்கு நம் தேசத்தின் முன்னால் இருக்கின்ற அத்தனை மிகப்பெரிய சவால்கள் எல்லாம் காங்கிரசின் இதே மனப்போக்கில் இருந்துதான் தோன்றி இருக்கின்றன. ஆகையால் தான் இந்த யுத்தமானது ஒரே ஒரு சட்டத்திற்கானதாக மட்டும் இருந்திடவில்லை. இந்த போராட்டமானது காங்கிரசினுடைய அந்த சீர்திருத்தங்களுக்கு எதிரான மனநிலையுடன் தொடர்புடையது. அதனுள் எதிர்மறையான சிந்தனைகள் மட்டுமே இருக்கின்றன, எதிர்மறை தன்மை மட்டுமே இருக்கிறது. மேலும் இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு எல்லளவும் சந்தேகம் இருந்திடவில்லை. நம் நாட்டின் அனைத்து சகோதரிகளும் மகள்களும் காங்கிரசினுடைய இந்த மனப்போக்கிற்கு மிகச்சரியான பதிலடியை கொடுத்தே தீருவார்கள். சகோதரர்களே,
சில நபர்கள் இந்த தேசத்தின் மகளிரினுடைய கனவுகள் எல்லாம் சிதைந்து போவதை அதை அரசாங்கத்தின் தோல்வி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு விஷயமானது இது வெற்றியடைவதா அல்லது தோல்வி அடைவதா என்ற பெருமை சம்பந்தப்பட்டதே அல்ல. நான் இதை நாடாளுமன்றத்திலும் கூட தெளிவாக சொல்லியிருந்தேன். பாதி மக்கள் தொகையினருக்கு அவர்களுடைய உரிமை கிடைக்க அனுமதியுங்கள். நான் இதற்கான பெருமையை விளம்பரங்களை அச்சிடுவதன் மூலமாக எதிர்க்கட்சியைச் சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் கொடுத்து விடுகிறேன். ஆனாலும் கூட மகளிரை அந்த பழமைவாத சிந்தனையோடு மட்டும் பார்க்கக்கூடியவர்கள் அப்போதும் கூட தங்கள் பொய்யில் பிடிவாதமாக உறுதியாக இருந்தார்கள். சகோதரர்களே, மகளிர் சக்திக்கு உரிய பங்களிப்பை பெற்றுத் தருவதற்கான இந்த போராட்டம் பல தசாப்தங்களாக நடக்கிறது. பல ஆண்டுகளாக நானும் இதற்காக முயற்சிப்பவர்களில் ஒருவனாக இருக்கிறேன். எத்தனையோ மகளிர் இந்த விஷயத்தை எனக்கு முன்னால் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். எண்ணற்ற சகோதரிகள் கடிதங்களின் வாயிலாக எனக்கு எல்லா விதமான விவரங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். என் நாட்டு அன்னையரே, சகோதரிகளே, மகள்களே, நான் நன்றாக அறிவேன், இன்று நீங்கள் எல்லோரும் மிகுந்த துக்கத்தில் இருக்கிறீர்கள். நானும் கூட. உங்கள் இந்த துக்கத்தில் நானும் துக்கப்படுகிறேன். இன்று ஒருவேளை மசோதாவை நிறைவேற்ற அவசியமான 66% வாக்குகள் எங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும், இந்த நாட்டின் 100% மகளிர் சக்தியின் ஆசீர்வாதம் எங்களுடன் இருக்கிறது. தேசத்தின் ஒவ்வொரு பெண்ணுக்கும் நான் உறுதியளிக்கிறேன், மகளிர் இட ஒதுக்கீட்டின் பாதையில் வரும் ஒவ்வொரு தடையையும் நாங்கள் அகற்றியே தீர்வோம், நீக்கியே தீர்வோம். எங்கள் மன உறுதியும் உயர்வாக இருக்கிறது. எங்கள் தைரியமும் அசைக்க முடியாதது. எங்கள் நோக்கமும் மிக உறுதியானது. மகளிர் இட ஒதுக்கீட்டை எதிர்க்கும் கட்சிகளால் இந்த தேசத்தின் மகளிர் சக்தியை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் அவர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதில் இருந்து ஒருபோதும் தடுக்க இயலாது. சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறோம். மகளிர் சக்திக்கு அதிகாரம் அளிப்பதில் பாஜக, தேசிய ஜனநாயக கூட்டணியின் தீர்மானம் அசைக்க முடியாதது. நேற்று எங்களிடம் பெரும்பான்மை பலம் இல்லை, ஆனால் அதற்காக நாங்கள் தோல்வி அடைந்தோம் என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. எங்கள் மனோபலம் யாராலும் வெல்ல முடியாதது. எங்கள் முயற்சி ஒருபோதும் நிற்காது. எங்கள் முயற்சி ஒருபோதும் ஓயாது. எங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். பாதி மக்கள் தொகையின் கனவுகளுக்காகவும் தேசத்தின் எதிர்காலத்திற்காகவும் இந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றியே ஆக வேண்டும். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.